वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देः वृन्दावनजनं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல நாம வாழ்க்கை முறையில அறிய வேண்டிய பல விஷயங்களை உத்தவருக்கும் கண்ணனுக்கும் ஏற்பட்ட ஒரு உரையாடல் மூலமாக நாம அறிந்து கொள்கின்றோம். இந்த தசமஸ்கந்தத்துல பகவத் அனுபவம்ன்றது ஒரு மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கண்ணனுடைய ஒரு விசேஷமான லீலைகள் அது சொல்லப்பட்டு அதை நாம அனுபவிச்சோம். ஏகாதச ஸ்கந்தம் ஆரம்பத்துல கண்ணனுடைய அவதார சமாப்தியை பத்தி சொன்னேன். ஆனா அந்த விஷயத்துல வரைச்சே அந்த அவதார சமாப்திய சொல்றது நோக்கு. அதை காட்டில இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்தான் எல்லாருக்கும் தெரிவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இந்த ஏகாதச ஸ்கந்தம் மூலமாக. நாம எப்படி எம்பெருமான் இடத்துல பக்தி பண்றது, நமக்கு மோட்ச சாதனமாக எது இருக்கிறது, நம்ம பொறுத்த வரைக்கும் ஜென்ம சாஃபல்யத்தை எப்படி அடையலாம், இதெல்லாம் பத்தி தான் விஸ்தாரமா சொல்லிட்டு வர. இது பார்க்கிறவளுக்கு இவ்வளவு நாளி ஒவ்வொன்றும் கண்ணனுடைய அனுபவத்தெல்லாம் நாம பார்த்திருந்தவாளுக்கு இது பார்த்தா ஒரு ட்ரையா ஒரு சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்கதான் நிறைய விசேஷங்கள்லாம் இருக்கு. ஆகையாலதான் ஏகாதச ஸ்கந்தத்துல வரைச்சு தசமஸ்கந்தத்துல சொன்ன விரிவை காட்டிலும் அதிகமாகவே விஸ்தாரமாக வியாக்கியானங்கள் அமைந்துள்ளன. அதுக்கு காரணம் எல்லாரும் ஏகாதச ஸ்கந்தத்துல சொன்ன விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான். இதுக்கு முன் உபன்யாசத்துல சத்சங்க லப்தயா பக்தியா மயிமாம் யோ நிஷேவதே சவைமே தரிசிதா சத்பிஹி அஞ்சசா விந்ததே பதம், எம்பெருமான அடைவதற்கு உண்டான பல வழிகளை பெருமாளை உபதேசம் பண்ண அதெல்லாம் கேட்டிருந்தோம். நாம் லோகத்துல பார்த்தோம்னாக்க சப்த பிரம்மணி நிஷ்ணாதா ச நிஷ்ணாயா பரே யதி ஸ்ரமஸ்தஸ்ய ஸ்ரம பலோ ஹ்யதேனும் இவ ரக்ஷதா. பரமாத்ம விஷயமான ஞானம் இல்லாத போயிடுச்சுனாக்க எவ்வளவு படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. பாலை கறக்காத மாடை ரட்சணம் பண்ணிருந்ததுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரிதான் பரமாத்ம விஷய ஞானம் இல்லாத எத்தனை ஞானம் எத்தனை டைட்டில் போட்டிருந்தாலும் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாதுன்றத சொல்லி சொன்னார். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு கடைசியில சொன்னார், சத்சங்க லப்தயா பக்தியா மயிமாம் யோ நிஷேவதே சவை மே தரிசிதா சத்பிஹி அஞ்சசா விந்ததே பதம். எம்பெருமான் இடத்துல பக்தி பண்ணணும், பக்தியோட இருக்கணும். அந்த பக்தி பெருமாள் இடத்துல பக்தி வருதுன்றது என்ன சுலபமா இருக்கான்னா வரமாட்டேன்றத. அதுக்கு என்ன பண்றதுன்னா அதுக்குதான் சத்சங்கம்.
நல்லவாளோட சேர்ந்தோம்னாக்க நல்ல பழக்க வழக்கங்கள் வரும், பிரம்மாண்டத்திலையும் பக்தி வரும். ஆகையால சத்சங்கத்தை முன்ன நீ பார்க்கணும், நல்லவாளோட சேர்றதுன்றத பார்க்கணும். சாதுகி சங்கம்னு அர்த்தம். உடனே உத்தவருக்கு ஒரு சந்தை, இப்படி யார் சத்சங்கத்தோட என்னிடத்துல பக்தி பண்றவர்களாக இருக்காளோ அவளும் சீக்கிரமாவே என்னை அடைவார்கள். அப்ப எனக்கு நிச்சயம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கவாளா இருப்பா என்று பெருமாள் சொல்ற. அங்கதான் பிரச்சனையா வருது. சத்சங்கம்னு சொன்னா சாது சமாகமும். யார் சாதுன்னு டிஃபைன் பண்றது? பிரமாதமா திறமன் வேட்டி எல்லாம் பலப்பலான்னு வச்சிருந்தா அவள்லாம் சாதுவா? இந்த சில பேர் தாடியை வச்சுட்டு இருப்பா, இது பண்ணிட்டு இருப்பான், அந்த மாதிரி இருக்கிறதுனால அதனால சாதுத்துவம் வருதா? இந்த சாது புறத்தோற்றத்தினாலயா அகத்தோற்றத்தினாலயா மனசுல இருக்கிற விஷயங்கள்னாலயா அந்த சாதுத்துவம்ன்றது எப்படி சம்பவிக்கிறது? யார சாதுன்னு சொல்றது? இது எனக்கு தெரியலையே, அதான் நேர்தான் சொல்லணும்னு உத்தவர் கேட்கிறேன். சாது உத்தம ஸ்லோக மதஹ கீதృగ్விதஹ பிரபோ. இந்த சாதுக்கள் உத்தம ஸ்லோகம்னு சொல்றேரே, அவ எப்படிப்பட்டவா? கீதృగ్விதஹ பிரபோ, பிரபுவா இருக்கிற கண்ணா நீதான் எனக்கு சொல்லணும். பக்தி ஸ்வயுபயுஜ்யதே கீதృశி சத்பிராத்ருதா. எல்லாம் பெருமாண்டத்துல பக்தி வைக்கிற, நிறைய பேர் பக்தி வைக்கிறா. அது பல பிரகாரமான பக்தி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. எந்த விதமான பக்தி உண்மை அடைவதற்கு உபயோகமாக இருந்துருக்கும்? ஏ தன்மே புருஷாத்யக்ஷ லோகாத்யக்ஷ ஜெகத்பதே பிரணதாய அனுரக்தாய பிரபன்னாய ஜெகத்யதாம். ரெண்டு அம்சம் நான் உம்மிடத்துல பிரார்த்தனை பண்றேன். ஒரு அம்சம் சாதுக்கள், நேர் சாது சமாகமும் வந்தாக்க அதனால பக்தி ஏற்படும் எல்லாம் சொல்லி என்ன சீக்கிரமா அடையலான்னு சொன்னேன். அந்த சாதுக்கள் யாவராவார்? அதை என்ன சொல்லும் என்ற முதல்ல ஒரு கேள்வி. பக்தி எத்தனையோ விதமான பக்தி இருக்கு. எந்த மாதிரி பக்தி உண்மை அடைவதற்கு காரணமாக இருக்கும்? இது ரெண்டையும் நேர் தெரிவிக்கணும்னு பிரார்த்தனை பண்றாரு. பெருமாள் தான் கேட்கணுமான்னு வேற யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டாடான்னு கேட்டான். பிரபன்னாயிச்ச கச்சதாம், புகழொன்றெல்லாம் வழியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு எனக்கு மூட்டா வேற யாரும் சொல்லி கிடையாது. பிரபன்னன் உம்மிடத்திலேயே உம்முடைய திருவடியே புகழாக சரணமாக பற்றினவன் நான். எனக்கு நீர் தான் உபதேசம் பண்ணணும், எனக்கு மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி நான் எப்படி போய் எனக்கு எல்லாம் தெரியுமான்னா அப்படின்னா, ஹே புருஷாத்தியக்ஷ லோகாத்தியக்ஷ ஜெகத்பதே, நீதான் பிரகிருதி புருஷன்னு சொல்லக்கூடிய ஜீவன்கள், இந்த ஜீவனோட சேர்ந்து இருக்கிற உலகம் எல்லாத்தையும் நியமிப்பவனாக அத்தியக்ஷனாக நீர் தான் இருந்துருக்கு. உண்மையே நான் சேவிக்கிறவனாக இருந்துருக்கேன், உம்மிடத்திலேயே சரணாகதி பண்ணவனாக இருந்துருக்கேன், உன் விஷயத்திலேயே எப்பவும் நினைப்பவனாக நான் இருந்துருக்கேன். அப்படி இருக்கிற என் பொருட்டு நேர் எனக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணணும். त्वं ब्रह्म परमं व्योम पुरुष प्रकृतेश्वरः अवतीर्णोति भगवन्ने श्लेषोपात्त पृथग्वपुः. எனக்கு ஒரு விஷயம் ஸ்பஷ்டமா தெரியுது. நேர்தான் பரபிரம்மம், நேர்தான் பரமம் வியோம. நீர் சமஸ்த கல்யாண குணங்களோட இருந்துருக்கவ. வியோமம்னா ஆகாசம் அர்த்தம். ஒரு நிர்மலமாக எந்த ஒரு ஆகாசம் மாதிரி ஒரு தோஷமும் இல்லாமல் நேர் இருந்துருக்கவ. ஹேய பிரத்யேகனாக இருக்கேன்னு அர்த்தம். அந்த துட்ட கல்யாண குணங்களோட இருக்கிறதோட மாத்திரம் இல்ல, ஹேய குணங்கள் தீய குணங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் அதுக்கு எதிர்த்தட்டாக இருந்துருக்கவ. ஆகையால நீர்தான் தொம் பிரம்ம பரமம் வியோமா புருஷ பிரகிருதே பதஹா. பிரகிருதே பரஹா, பிரகிருதிக்கு காட்டிலும்
அப்பாற்பட்டதான திவ்ய தேசத்துல ஸ்ரீவைகுண்டத்துல இருந்திருக்கிறவர் நேர் பிரகிருதே பரஹா. இந்த பிரகிருதின்றது பூமி ராமன்னு சொல்லக்கூடியதுனால சொல்லக்கூடிய இதுகளுக்கெல்லாம் தாண்டி இருக்கிறவர், இவைகளை காட்டிலும் வேறுபட்டவராக இருந்திருக்கிறவர். அவதீர்ணோசி பகவன்னே ஸ்வேச்சோபாத்த பிரசக்வபு. மத்ஸ்யமாக, கூர்மமாக, நரசிம்மனாக, ராமனாக, கண்ணனாகலாம் நீர் அவதாரம் பண்ணிருக்கிறேன். இந்த அவதாரங்கள்ல நீர் எடுத்துட்டு இருக்கிற சரீரம் எல்லாம் ஸ்வேச்சோபாத்தம், உம்முடைய சங்கல்பத்தினால நான் மத்ஸ்யமாக அவதாரம் பண்றேன், ஹம்சமாக அவதாரம் பண்றேன்னு பெருமாள் தான் சங்கல்பிக்கிறேன். அந்த சங்கல்பத்தினால ஏற்பட்ட இப்படிப்பட்ட ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் இப்படி இருந்திருக்கிற நீ எனக்கு முதல்ல சாதுக்கள் யாருன்றத உபதேசம் பண்ணணும். அதுக்கப்புறமா எப்படிப்பட்ட பக்தி உம்மை அடைவதற்கு உபாயமாக ஆகுன்றத உபதேசம் பண்ணணும்னு ரெண்டு பிரார்த்தனைய உத்தவர் கண்ணனிடத்துல வைக்கிறார். அதுக்கு பகவான் கண்ணன் பதில் சொல்றேன். அவர் கேட்ட பிரகாரம் உபதேசம் பண்றேன். சாதுக்கள் யாருன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிடணும்னு நான் நினைக்கிறது. சில விஷயங்கள்ல பார்த்தோம்னா நான் எந்த ஒரு ஸ்லோகத்தையும் அதை தாண்டி போறதுக்கு எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அந்த பெருமாள் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு தானே இங்க உபதேசம் பண்றேன். அது சுக மகர்ஷியும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு தானே உபதேசம் பண்ணிருக்கேன். அதை விட்டுட்டு வெறும் கதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது இல்லையா, விசேஷம் இருக்கு. ஆகையால இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உபதேசம் பண்ணத நம்ம இந்த இடத்துல சொல்றதுதான் யுக்தமா இருக்கும்னு என்னுடைய மனசுல படுறது. அதனால அது எல்லாத்தையும் விஸ்தாரமா சொல்றேன். சாதுக்கள் யாருன்றதுக்கு 30 குணங்கள் சொல்றேன். ஒன்னா ரெண்டா 30 குணங்கள். இப்படிப்பட்ட 30 குணங்கள் இருக்கிறவர்கள் அவாதான் சாதுக்கள்னு சொல்ற. இதுல ஏதான சில குணங்களான நம்மளிடத்துல இருக்கான்னு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்துக்கோங்க. எல்லாரும் நான் உட்படதான் சொல்றேன். கிருபாளு அகிருத துரோகா திதிக்ஷு சர்வதேகினாம் சத்யசாரோ நவத்யாத்மா சமசர்வோபகாரகः காமைரஹததீர்தாந்தः மிருதுः சுச்சிः அகிஞ்சனः அனீஹோமிதபுக் சாந்தः ஸ்திரः மச்சரணோ முனிः அப்ரமத்தோ கபீராத்மா திருதிமான் சிதஷட்குணः அமானி மானதः கல்யः மைத்ரः காருணிகः கவிः ஆஜ்ஞாயைவம் குணான் தோஷான் மயா திஷ்டான் அபிஸ்வகானே தர்மான் சந்தியஜ்ய யஸ்ஸர்வானே மாம் பஜேத் சதசத்தமஹ. ஒன்னா ரெண்டா 30 குணங்களை சொல்ற. சாந்தி யாரு சொல்ற. முதல்ல சொல்றது கிருபாடு, கருணை உள்ளம் படைத்தவன் கிருபாடு. அதுக்கு டெஃபினிஷன் என்ன? ஸ்வார்த்த நிரபேட்ச பரதுக்க அசகிஷ்ணு தன் நிராச சிகிர்ஷு. பரதுக்க நிராகரண இச்சா. பிறருக்கு எதனா கஷ்டம் வந்ததுன்னாக்க அந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியாமல் அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்கு நினைக்கிறவர் கிருபாடு. சுவார்த்த, அதுக்கு ஒரு கிளாஸ் ஒண்ணு ஆட் பண்றது. சுவார்த்த நிரபேட்சன், அவனுக்கு உபகாரம் பண்ணதுனால அவனுடைய கஷ்டத்தை போக்கடிச்சதுனாலயோ அந்த கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிறதுனாலயோ தனக்கு ஏதான ஒரு பிரயோஜனம் வரும்னு எதிர்பாராமல் எதிர்நோக்காமல் அந்த பிறத்தையார் படுற கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிறது இருந்துருக்க. அதுதான் அப்படி அந்த கிருப்பைன்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்கள் கிருபாளு. இதுதான் முதல் சாதுவாக இருக்கணும்னாக்க அவளுக்கு வேண்டிய முதல் லட்சணம் இதுதான். சாதுக்கு கிருபாளு. அகிருத துரோகா திதிக்ஷு. எந்த ஒரு சன்னிவேசத்திலேயே எந்த ஒரு பிராணிக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்கு.
துரோகம்னா அதுக்கு தீங்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறது இருந்துருக்கே. இது மனுஷங்களா இருக்கட்டும், பிராணிகளா இருக்கட்டும், எந்த ஒரு ஜந்துக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்கிறது இரண்டாவதாக சொல்லப்படுற. அகிருத துரோக திதிக்ஷு சர்வதேகினாம் திதிக்ஷு துவந்த்வ சகிஷ்ணுன்னு அர்த்தம். திதிக்ஷுன்னு நல்ல காரியம் பண்ணச்சே எத்தனையோ கஷ்டம், பசி, தாகம், ஜர, மரணம், அதே மாதிரி மோகம், இப்படி எல்லாம் அசூய இப்படி எல்லாம் வரும். இந்த துவந்தங்கள், பசி, தாகங்கள் எல்லாம் பொருட்படுத்தாமல் அவற்றை அப்பால் பட்டவன், அவற்றை கடந்தவனாக இருக்கணும். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சே பசி, தாகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை பொருட்படுத்தக்கூடாது. அந்த பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டவர்களுக்கு இந்த ஒரு விஷயமாகவே ஆகக்கூடாது. திதிக்ஷு சர்வதேகினாம் சத்யசாரஹ துவந்த சகிஷ்ணு சத்தியம். அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விசேஷம் இருந்துட்டு இருக்கும். யாரிடத்துல என்ன விசேஷம் இருக்கோ, சாரம் இருக்கோ, அதான் அவளிடத்துல இருந்து கிரகிக்கிறது. அதுதான் ஒரு சாதுக்களுக்கு அடையாளம். எல்லாரையும் பழிச்சுட்டு இருக்கிறது ஒரு நல்லது இல்ல. அதுக்கு மேல ஒரு சாரத்தை கிரகிக்கிறது. ஷட்பத இவன்னு சொல்லுவா. வண்டு எப்படி அங்கங்க பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை சேகரிக்கிறதோ, அந்த மாதிரி எல்லாரிடத்துலயும் ஒவ்வொரு இடத்துல ஒரு குணம் இருக்கும். ஒருத்தர் இடத்துல அந்த குணங்கள்லாம் கிரகிச்சுண்டு அதன் பிரகாரம் நடக்கிறது. சத்யசாரஹ அனவத்யாத்மா அனவத்யா. பிறரிடத்துல துவேஷம், அசூய இவைகள்லாம் இடி நிலை, அந்த நிலை இல்லாததாக இருக்கிறவர்கள். சத்யசாரோ நவத்யாத்மா சமஹா சர்வோபகாரக. சமஹா சர்வோபகாரக. தான் பிறர் என்று பார்க்காமல் எல்லாரிடத்துலயும் சமமான திருஷ்டியோட இருக்கிறது. நம்மாத்து பசங்களா இருந்து நம்மளா இருந்துன்னாக்க ஐயோ பாவம் கஷ்டப்படுறதுன்னு சொல்றோம். பிறரை பார்த்தா வெயில்ல போன நன்னா போட்டோமே அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி புத்தி இல்லாமல் நம்மள மாதிரியே, நம்ம பசங்களை மாதிரியே எல்லாரையும் நினைக்கிறது இருக்கு. அதுதான் சமகான்னு சொல்ற. எல்லாருக்கும் உபகாரம் பண்றது சர்வோபகாரக. எதிரியாக இருந்தாலும் கூட அதாவது நமக்கு யாருமே எதிரி கிடையாது. நம்ம அவ துவேஷிச்சாள்னா கூட அவளுக்கும் நம்மளால முடிஞ்ச உபகாரத்தை பண்ணணும்னு நினைக்கிறது இருந்துட்டு அது சர்வோபகாரகன்னு சொல்லி உபகாரப்படுறவனாக இருக்கிறவன். சம சர்வோபகாரக காமைஹி அஹததீஹி. காமைஹி அஹததீஹி. சில பேருக்கு சில சில வஸ்துக்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிச்ச வஸ்து வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், மீதி விஷயத்தெல்லாம் மறந்துடுவா. அதனால அவ என்ன பண்ணணும்னு நினைக்கிறத கூட மறந்துடுவோம். சில பேருக்கு சாப்பிட்றதுல பிடிக்கும், சில பேருக்கு டிவி பார்க்கறதுல பிடிக்கும், சில பேருக்கு கிரிக்கெட் பார்க்கறது பிடிக்கும், சினிமா பார்க்கறது பிடிக்கும். இப்படி இதெல்லாம் பிடிச்ச வஸ்து, பிடிச்ச விஷயம்னு வந்துடுத்தோம்னாக்க பிரதானமானத்தை கூட மறந்து போயிடுவா. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவா, இல்ல அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவா, இந்த மாதிரி சொல்லுவா. காமை ரஹதீஹி. நம்மளுடைய ஆசை விருப்பங்களாலே நம்ம புத்திக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி நாம நடந்துக்கணும். அப்படி யார் இருக்காளோ அவதான் சாதுக்கள்னு அர்த்தம். காமை ரஹதீஹி தாந்தஹா. இந்திரியங்கள்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும்படியாக பண்றது. சாப்பிடணும்னு பார்த்தா எதை பார்த்தாலும் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறது. ஆனா அதுக்கோசரம் சாப்பிட்றதான்னு இல்லை. அப்ப தாம் எப்படி நியமிக்கிறோமோ, எந்த வஸ்துக்கள்ல ஈடுபடும்படியாக இந்திரியங்களை நம்ம பண்றோமோ அப்படி நம்ம வசத்துல இந்திரியங்களை வச்சுக்கிறது. தாந்தஹா மிருது மிருது சித்தஹா. இந்த சொல்றது இருக்க
எல்லா விஷயம் நல்லதுதான் இருக்கு, இதை ஸ்வீகரிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா, நாம அவருக்கு கொடுக்க போறோம், ஒரு வஸ்துவை கொடுக்குறோம், கொடுக்கச்சு சுவாமி இதுதான் ஆத்துல இருக்கு, இதை கொஞ்சம் ஸ்வீகரிச்சுக்கலாமா கொடுத்தோம்னாக்கா, அந்த மிருதுவா நம்ம பேசுறத பார்த்த உடனே சாதாரண விஷயமா இருந்தா கூட அவளுக்கு நம்மள்ட ஒரு பிரீத்தி ஏற்பட்டு அவ சந்தோஷமா நம்ம கொடுக்கறத வாங்கிப்பா. இதே விசேஷமான ஒரு நல்ல வஸ்துவையே கொடுத்தா கூட இந்த அத்தோக்கியமா இப்படி சொன்னோம்னாக்கா அதை வாங்கிக்கிறவாளுக்கு அதுல ஒரு உற்சாகம் இருக்காது. அப்ப அந்த மிருது பாஷணம் இருந்துட்டு இருக்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாதுக்களாக இருக்கிறவாளுக்கு. மிருதுஹும் சுச்சிஹி அகிஞ்சனஹ, சுச்சிஹி பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்ற. இந்த பரிசுத்தின்றது உடலளவு மனசளவு ரெண்டுத்திலையும். பாக்கியம் உடலளவுல இருக்கக்கூடியது என்னன்னா ஸ்நானம் பண்றது, அந்த மாதிரி நல்ல வேஷ்டியை ஒட்டிக்கிறது, இதெல்லாம் பரிசுத்தம், உடல் அளவுல வரக்கூடிய ஒரு பரிசுத்தம்ன்றது. ஆந்தரம் விஷ்ணு சிந்தனம், பகவான தியானம் பண்றதுன்றது இருக்க, அது ஆந்தரமான சுத்தி. அப்போ சரீரத்தளவுல மாத்திரம் இல்லாத மனசளவுலையும் பகவத் தியான பராளாக இருந்துட்டு இருக்கணும். சுச்சிஹி அகிஞ்சனஹா, அகிஞ்சனஹா எம்பெருமான் தவிர வேற புகழ் இல்லை என்கிற எண்ணத்தோடையும் அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம், வேற எதுவும் தமக்கு தேவையில்லைன்னு ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கிறது இருக்க, அவள்லாம் அகிஞ்சனான்னு சொல்ற. அனீஹா மிதபுக் சாந்தஹா, அனீஹா நிறைய காரியத்தை வச்சுக்கிறது, லௌகிகமான வியாபாரங்களை நிறைய வச்சுக்கிறது. இப்படி நிறைய வச்சுட்டோம்னாக்கா நம்மளால பகவத் சிந்தனத்துக்கே சமயமே இல்லாத போயிடும். அந்த மாதிரி இல்லாத இப்ப லௌகிக வியாபாரம் இல்லாத இருக்க முடியாது, அது வேற விஷயம். எல்லாத்துலயும் தாட்சியப்பட்டு அதை பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன் இதே காரியமே போயிட்டோம்னாக்கா கடைசியில நாம பகவத் சிந்தனம் பண்றதுக்கு ஒரு சமயமே இல்லாத போயிடும். ஆகையால இந்த லௌகிக வியாபாரங்கள்ல நிறைய வச்சுக்காத இருக்கிறவா இந்த பகவத் சிந்தனத்துக்காக சமயத்தை ஒதுக்கி வச்சவாளாக இருக்கணும். அதே மாதிரி திருஷ்டாதிருஷ்ட பலங்கள், இந்த திருஷ்ட பலத்துக்காக காரியம் பண்றது, இந்த லோகத்துல ஐஸ்வர்யத்துக்காக அதிருஷ்ட பலம் சொர்க்காதிகளுக்காக ஆசைப்பட்டு காரியம் பண்றதுன்றது இல்லாதபடியாக இருக்கிறது. மித புக்குன்னு சொல்ற, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம சாப்பிட்றது திட்டமா சாப்பிடணுமோ. ஆயுர்வேதத்துல சொல்லி சாப்பிட்றத பத்தி ஆயுர்வேதத்துல சொல்ற, சாப்பிட்றது எப்படி எந்த நிலையில சாப்பிட்றத நிறுத்தணும் என்பது. நமக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டாதான் பசி அடங்கும் போல இருக்குன்ற ஒரு நிலை இருக்க, அப்பவே சாப்பிட்றத நிறுத்திடணும். சாப்பிடணும், பசி அடங்கிடும், இன்னும் சாப்பிடலான்னு ஒண்ணு தோன்றது. அப்ப இன்னும் சாப்பிடலான்ற ஒரு எண்ணம் இருக்கச்சேயே அந்த சாப்பிட்றத நிறுத்திடணுமா. அதுதான் சரீரத்துக்கு ஆரோக்கியமா. முண்டை இதுக்கு மேல சாப்பிட முடியாதுன்ற அளவு சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் இருக்கு. அதே மாதிரி மித புக், திட்டமான ஆகாரம், குருவான ஆகாரம் கணக்கு இருந்ததுன்னாக்க தூக்கம் வரும், புத்தி பகவத் விஷயத்துல ஈடுபடாது, வேற ஏதோ விஷயங்கள்லாம் போகும். அந்த மாதிரி இல்லாமல் மிதமான ஆகாரம், திட்டமான ஆகாரத்தோடு இருந்திருக்கிறவன் மிதபுக் ஸ்திரஹா மச்சரணோனிஹி, ஸ்திரஹா நிலைத்தன்மை. எம்பெருமான் தான் உபாயமாகவும் பிராபியமாகவும், அவன்தான் நம்ம அடைவிப்பவனாகவும் அடையப்படுபவனாகவும் இருந்திருக்கான்ற விஷயத்துல ஒரு நிலையான ஒரு தன்மை. யார் என்ன வேணா உபன்யாசம் பண்ணிட்டு போட்டோம், எனக்கு அந்த கிருஷ்ணன் தான் சர்வமாக இருந்திருக்கான்ற விஷயத்துல ஒரு நிலைப்பாடோட இருக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் ஸ்திரஹா என்பது. ஸ்திரஹா மச்சரணோ முனிஹி,
மச்சரணஹா, அந்த அகமேவ சரணம் பெருமாள் தான் நமக்கு சரணம்ன்ற சப்தம் இந்த இடத்துல உபாயம் ரக்ஷகன் கிரக ரட்சித்ரோகம்னு சரணத்துல உபாயே கிரக ரட்சித்ரோகம்னு சரண சப்தத்துக்கு பிரயோகம் இருக்கு. அந்த பெருமாள் தான் நமக்கு ரக்ஷகன் என்கிற எண்ணத்தோட இருந்துருக்கவன். அவன் தான் எனக்கு உபாயமாக இருந்துருக்கான் அவனை அடைவதற்குன்னு இந்த விஷயங்கள்லாம் ஒரு நிலைப்பாடோட இருக்கணும். முனிகி, முனிகின்னா மனநசீலகான்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை எப்பவும் நினைச்சுட்டே இருக்கு. தேவ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்தோம்னாக்க அடுத்த சேவை வரைக்கும் அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் நம்ம மனசுல இருந்துட்டே இருந்துட்டு இருக்கும். இப்படி பெருமாளை சேவிச்சு இப்படி ஆச்சரியமான சேவை என்பதாக. முனிகி அப்ரமத்தோ கபீராத்மா திருதிமான் சிதஷட்குணஹ. அப்ரமத்தஹ, எந்த ஒரு காரியம் பண்ண செய்யும் சாவதானமா பண்ணும், ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும், அலட்சியமா பண்ணக்கூடாது. கபீராத்மா, தன்னுடைய அபிப்பிராயத்தை எளிதில் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. இந்த மனசுக்குள்ள யாரனை பார்த்தா எல்லாரையும் பத்தியும் நமக்கு தெரியும், பேசுறோம் பழகிறோம், இருந்தா கூட சட்டுன்னு ஒருத்தரை பத்தி நம்ம அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தினோம்னாக்கா அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அப்ரமத்தோ கபீராத்மா திருதிமானே, கோழையா இருக்கக்கூடாது. ஆபத்காலத்துல தைரியமாக செயல்படுபவனாக இருக்கணும். திருதிமானே ஜிதஷட்குணஹ, 6 குணங்கள் அவைகளை ஜெயிச்சவனாக இருக்கணும் என்பதாக சொல்ற. பசி, தாகம், சோகம், மோகம், ஜர, மரணம். பசிதாகம் தெரியும், சோகம் ஏதோ கஷ்டம் வந்துடுச்சுன்னா அதுக்கோசரம் இப்படியே இருந்துடுறதுன்னா கஷ்டம் எல்லாருக்கும் தான் வரும், அது தாண்டி போகும். ஆகையால சோகம், மோகம், ஒரே வஸ்து வேணும்னு சொல்லி இது பண்றது. மூப்பு, இது மூப்பு கழுத்தனம் வந்துடுச்சுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும், கழுத்தனம் வரதான் வரும், வயசாச்சுன்னா கழுத்தனம் வரதான் வரப்போடுது நம்ம மாதிரி இருக்கிறவர்கள். ஆகையால மூப்பு, மரணத்துக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுவும் அந்தந்த காலத்துல வரப்போறது. இதுக்கெல்லாம் விசாரப்படாதவாளாக இருந்துட்டு இருக்கணும், இதெல்லாம் தாண்டினவாளாக இந்த மனசுக்கு இருக்கணும். அது ஷட்குணங்களை ஜெயிச்சவாளாக இருக்க வருதுன்னு அர்த்தம். ஜித ஷட்குணஹ அமானி மானதஹ கல்யஹ. அமானி அதாவது ஸ்வதேக சத்கார அனபிலாஷி அப்படின்னு சொல்ற அமானி. இந்த சில பேர்லாம் இந்த தேகாபிமானம் ரொம்ப அதிகம். இப்படி பண்ணா என்ன ஆயிடுமோ, அப்படி பண்ணா என்னமோ ஆயிடுமோ என்றெல்லாம் நினைச்சுட்டு அது ஒண்ணுமே பண்ணாத அப்படியே உட்காந்து பெருமை எப்ப பார்த்தாலும் பயந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி தன்னுடைய உடலை போஷிப்பதற்காக ஒரு எண்ணம் இருந்துருக்கு. அது ஒன்னே முக்கியோத்தேசமாக நினைச்சது. சரீரத்தை ரட்சணம் பண்றது, சரீர மாத்தியங்கள் தர்ம சாதனம்னு சொல்லியிருக்கிறதுனால இது தர்ம சாதனமாக இருக்கிறபடியே இந்த சரீரத்தை ரட்சணம் பண்றது ஒவ்வொருத்தருடைய கடமை தான், அது இல்லைன்னு சொல்ல. அதையே எப்ப பார்த்தாலும் நினைச்ச கூடாது, எப்ப பார்த்தாலும் அந்த ஹெல்த் கான்சியஸாவே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு அமானி இப்படி மானதஹ, மானதஹ சத்கார காரகா. பிறரிடத்துல ஒரு நல்ல குணங்கள் இருந்துன்னாக்க அவளை கௌரவிக்கணும். அதே மாதிரி பிறரால் போற்றப்படும் நல்ல பண்புகளோட இருக்கிறவனாக இவன் இருக்கணும். கல்யஹா, ஹிதத்தை உபதேசம் பண்றதுக்கு நல்ல சாமர்த்தியத்தோட இருக்கணும். தான் மாத்திரம் இப்படி எல்லாம் அனுஷ்டிச்சுட்டு இருக்கிறதோட மாத்திரமில்ல, பிறருக்கும் நல்லது கெட்டது, நல்ல இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டதுன்றத உபதேசம் பண்றதுல சாமர்த்தியம் உடையவர்களாக இருக்கணும். கல்யஹா மைத்ரஹா காருணிகஹா கவிஹி. மைத்ரஹா நண்பனாக இருக்கணும்னா, நண்பன்றது இந்த இடத்துல என்னன்னா
வஞ்சகனாக இல்லாமல் பிறரை ஏமாத்தாத பிறரிடத்துல நல்ல அவளுக்கு வரக்கூடிய ஆபத்காலத்துல உபகாரம் பண்றவனாக இருக்கணும், விட்டுடு போடுறவனா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். காருணையாக காருணிகா, இவனுடைய செயல் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிறது கருணை. அப்படி கருணை உடையவனாக இருக்குன்னு சொன்ன. முதல்ல கிருபாளுகுன்னு சொல்லிட்டேன், இப்போ காருணிகான்னு சொல்லி ரெண்டு சொல்றது என்ன அப்படின்னா, கருணையைவ பிரவர்த்தமானஹா என்று சொல்ற. இந்த கருணைன்ற குணத்தை உடையவன்னு ஒண்ணு, இவன் செய்கிற செயல்கள் எல்லாவற்றுக்குமே காரணம் கருணை தான். தயாசதகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற பெருமாள் 10 அவதாரங்களை எடுத்தாச்சு. இந்த 10 அவதாரங்களும் தயாதேவியினுடைய பிரேரணையினால நடந்ததும். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்ற. ராமாவதாரம் அதுக்கு காரணம் என்ன கேட்டா, ராமாவதாரம் எதுக்காக எடுத்தேன்னா அந்த சேது பந்தனம் பண்ணேர். அந்த சேதுவை இன்னைக்கு சகிருதவேட்சணா தட்சணாது பிரபிட்ட பகுபாந்தக பிரசமஹேதுனா சேதுனான்னு அந்த சேது பந்தனத்துக்காக தான் ராமாவதாரம் எடுக்கும்படியாக பண்ணானா தயாதேவி. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம் என்னன்னாக்கா, பிரபூத விபுதத்விஷ தரணகிர்ண விஸ்வம்பரணா பராபநயனக்ஷலா தமோதாரி லட்சுமி நிராகிருதவதீதயே நிகம சௌத தீபஸ்ரீயா விபஸ்தி தவிகீதையா ஜெகதி கீதையாந்தம் தமஹான்னு இந்த கீதைன்ற விளக்கை ஏற்றி வச்சு நம்ம இருட்டுல மனசுல இருக்கக்கூடிய இருட்டு எல்லாத்தையும் போக்கடிக்கிறதுக்காக சொன்னோம். அதே மாதிரி திரிவிக்ரமாவதாரம் அசேஷம் அவிசேஷதா திரிஜகத் அஞ்சனாத்ரீசிது சராச்சரம் அசீகரா சரண பங்கஜேனாங்கிதம்னு லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களையும் திருவேங்கடமுடியானுடைய திருவடி ஸ்பர்சம் இருக்கும்படியாக பண்றதுக்காக தான் திரிவிக்ரம அவதாரம் எடுக்கும்படியாக பண்ணாடாம் தயாதேவி. இப்படி ஒவ்வொரு அவதாரமும் தயாதேவியினுடைய பிரேரணையினாலும் நடந்ததுன்னு சுவாமி சாதிக்கிறார். அந்த மாதிரி நம்மளுடைய சாதுக்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் அந்த கருணையினாலே தூண்டப்பட்டதாக இருக்கிறது. அதான் இந்த இடத்துல சொல்ற. அந்த கிருபாளுக்கும் காருணிகன்றதுக்கும் வித்தியாசத்தை சொல்ற. கவிஹி, கவிஹின்னா கிராந்ததர்சி வித்வான்னு அர்த்தம். புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் கூட அறியக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்களாக இருக்கிறவா கவிகள் என்று சொல்லுகிறார்கள். அந்த கவிகின்னு சொல்லச்சே இங்க சேத்தனன் அச்சேதனன் ஈஸ்வரன் அந்த தத்துவத்திரைய ஞானவானாக இருக்கிறவா கவிகள். அந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கு சாதனத்தை வழிய சொல்பவர்கள் கவிகள். எது புருஷார்த்தம் பரம புருஷார்த்தம்னு நிர்ணயம் பண்ணுபவர்கள் கவிகள். அப்படி தன்னையும் பரமாத்மாவையும் அச்சேதனங்களையும் பிரித்து பார்க்கக்கூடிய இவைகளுக்குள்ள வேறுபாடு அறியக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள் கவிகள். கவிஹி மைத்ரஹம் காருணிகோ கவிஹி ஆஜ்ஞாயைவம் குணான் தோஷான் மயாதிஷ்டான் அபிஸ்வகான் தர்மான் சந்த்யஜ்ய யஹ சர்வான் மாம் பஜேதே சச சத்தமஹ. எம்பெருமானுடைய கட்டளையாக சொல்லப்படுகிறது ஆஜ்ஞா கைங்கரியம் அனுஜ்ஞா கைங்கரியம் என்பதெல்லாம். ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞா, ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்ட கர்மாக்களும் ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டவைகள் எல்லாமே மமைவாஜ்ஞா என்னுடைய கட்டளை தான். மம ஆஜ்ஞா ஏவன் தான் சொல்ற. என்னுடைய கட்டளைய மீறி யார் நடக்கிறாளோ அவள்லாம் ஆஜ்ஞாச்சேதி மம துரோகின்னு எம்பெருமானுக்கு பிடிக்காதவாளா போயிடுவா அவள்லாம். அப்படி இல்லை, இவர் எப்படி இருக்க அந்த மாதிரி இல்லாமல் எம்பெருமானுடைய கட்டளைகள் பிரகாரத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யறவர்களாகவும், அதுல செய்யக்கூடாததாக நசுராம் பிபேது நஹிம்சா சர்வா பூதானி என்றெல்லாம் எதை சொர்ண செய்யம் பண்ணக்கூடாதுன்னு செய்யக்கூடாதவைகளை செய்யாமல் இருந்தும் அந்த எம்பெருமானுடைய கட்டளையை பின்பற்றுபவர்களாக இருந்திருக்கிறவர் ஆஜ்ஞாயைவம் குணான் தோஷான் மயாதிஷ்டான் அபிஸ்வகான் தர்மான் சந்த்யஜ்ய சர்வான் மாம் பஜே சதமுத்தமஹா சதசத்தமஹா. இப்படி நான் சில விஷயங்களை விட வேண்டியதாக சொல்லி சர்வதர்மான் பரிச்சேஜ மாமேக்கம் சரணம் ரஜான்னு சொல்லச்சு தர்ம சப்தத்தினால சந்தியாவனத்தெல்லாம் விட்டுடுன்னு சொல்லல.
நீ கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் எல்லாம் பண்றதுக்கு அசக்தனாக நீ இருந்துருக்க, நீ கர்மயோக ஞான யோகத்துல முயற்சியை எடுக்க வேண்டாம், நீ சரணாகதியை பண்ணுன்னு நான் எந்த எண்ணத்தோட சொல்றேனோ அந்த எண்ணத்தோட விட வேண்டியதை விட்டுட்டும் எடுத்து சேர்த்து செய்ய வேண்டியதை செய்யறவனாகவும் இருக்கிறவன் யார் இருக்கானோ, இப்படி இதோட 30 குணங்களா இருந்து இப்படி 30 குணங்களோட இருந்துட்டு இருக்கிறவன் தான் அவன் தான் சாது. அவன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவன். இப்படி 30 குணங்களோட மாம் பஜே சச்ச சத்தமஹா, என்னை அடைபவனாக இருந்திருக்கானோ அவன் தான் சத்தமன், அவன் தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன் என்று இந்த சாதுக்களுடைய லட்சணத்தை சொல்லி சொல்றார். பக்தியில வரைச்சே எப்படிப்பட்ட பக்தி, இப்ப சாதுக்கள் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படிப்பட்ட பக்தி எம்பெருமானை அடைவதற்கு சீக்கிரமாக அடைவதற்கு உபாயமாக இருக்குன்றத சொல்லி சொல்ற. ஞாத்வா ஞாத்வா தயே அதயே வீமாம் யாவான்யஸ்ச அஸ்மி யாத்ருஷஹ பஜந்த்யனன்ய பாவேன தேமே யுக்ததமா சமமதாஹ அனன்ய பாவேன பஜந்தி. வேறு ஒரு பிரயோஜனத்துக்காக இல்லாமல் எம்பெருமான அடைவதே புருஷார்த்தம் என்கிற எண்ணத்தோட யார் அடைகிறார்களோ அவதான் தேமே யுக்ததமா மதாக, அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவாங்க. இப்ப இதுக்கு மேல பக்தியை பத்தி சொல்லிட்டு வரே. மல்லிங்க மத்பக்த ஜன தர்ஷன ஸ்பர்சனார்ச்சனம் பரிச்சரியா ஸ்துதி பிரபோ குண கர்மானுகீர்த்தனம் மத்கதா ஸ்ரவணே ஸ்ரத்தா மதனுத்யான ஏவச சர்வலாபோபஹரணம் தாஸ்யேனாத்ம நிவேதனம். எம்பெருமான் இடத்துல இருக்க வேண்டிய பக்தி எப்படி எப்படி இருக்கணும்ன்றத பார்க்கிற சொல்லிட்டு வரே. மல்லிங்க மத் பக்த ஜன தர்சன ஸ்பர்சன அர்ச்சனம், அந்த பெருமாளுடைய லிங்கம் அடையாளத்தோட இருந்துருக்கிற ஒரு சேவை. அந்த பகவத் சேவையை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், அதை சேவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம். மல்லிங்க மத் பக்த ஜன, எம்பெருமானுடைய அடியார் குழாங்களை தர்சன ஸ்பர்சனார்ச்சனம், அப்படிப்பட்ட அடியார் குழாங்களை சேவிக்கிறதே ஒரு பெரிய சத்தம். கருடோத்சவத்துல பெருமானை சேவிக்கிறோம், அப்படியே அந்த சன்னதித்தரு இவ்வளவு விசாலமான சன்னதித்தரு, அதுல எள்ளு போட்டா எண்ணெய் ஆற மாதிரி அது விழாத இடம், அப்படி ஒரு நெருக்கம், அப்படி ஒரு சம்மர்த்தத்தோட பெருமாளை சேவிக்கிறது இருக்க பக்த ஜனம். பெருமாளை சேவிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், இப்படிப்பட்ட பக்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு பக்தியோட வரதா வரதா ரங்கப்பிரபோ ரங்கப்பிரபோன்னு சொல்லிட்டு சேவிக்கிறாள, கோவிந்தா கோவிந்தான்னு சேவிச்சுட்டு இருக்காள, அவளை பார்க்கறதுல ஸ்பர்சன அர்ச்சனம், அவளை தொடர்றது, அவளை அர்ச்சனம், அவளுக்கு பூஜனம் பண்றதுல இது ஒரு, இதெல்லாம் ஒரு பக்திக்கு ஒரு காரணம். இந்த இதெல்லாம் விசேஷமா சொல்றது. பரிச்சரியா ஸ்துதி பிரஹ்மோ குண கர்மானுகீர்த்தனம். பரிச்சரியா அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது, அதுல ஒரு ஈடுபாடோட இருந்துருக்கிறது. பரிச்சரியா அது ஸ்துதி, அந்த பகவானுடைய ஸ்தோத்திரங்களை சொல்றது. நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹசிரசோ என்னமயா விதாயி சோகம் விபாகா வசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதி ஸ்தவாகிரே. அப்பாவும் திருவடிதான் எனக்கு புகழா இருந்துருக்கு, எனக்கு வேற ஒண்ணும் இல்லை, உன் திருவடியில நான் விழறேன், நீதான்ப்பா என்ன ரட்சணம் பண்ணணும் என்றெல்லாம் ஒரு பிரார்த்திக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது, இதெல்லாம் அந்த பக்தியினுடைய விசேஷமாக சொல்றது. மத்கதா ஸ்ரவண குணகர்மானுகீர்த்தனம் பிரக்வஹா, சேவிக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. பெருமானை சேவிக்கிறதுக்கு பெருமான் அந்த சக்தியை நமக்கு கொடுக்கணும், முதுகுவலி இல்லாத இருக்கணும், இது இல்லாத இருக்கணும், அந்த சேவிக்கிறதுக்கு தயங்காத சேவிக்கணும். குணகர்மானுகீர்த்தனம், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கணும். எம்பெருமானுடைய லீலைகளையும் சேட்டிதங்களையும் நாம சொல்லிட்டே இருக்கணும். மத்கதா ஸ்ரவணே ஸ்ரத்தா மதனுத்யான ஏவச, எம்பெருமானுடைய லீலைகளை யார் யாரெல்லாம் சொல்றாளோ அதெல்லாம் கேட்கறதுல ஒரு உற்சாகத்தோட இருக்கணும்.
அப்படி சொன்னா அது கேட்டதோட அப்படியே காட்டுல விட்டு போயிடக்கூடாது. அதை அனுத்தியானம் பண்ணணும். இப்படிப்பட்ட விசேஷங்கள்லாம் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இது நாம இன்னைக்கு புதுசா தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு அது தியானம் பண்ணணும். சர்வலாபோபகரணம் தாசேனாத்ம நிவேதனம். தமக்கு கிடைக்கிற வஸ்துக்கள் எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சு அதனால சந்தோஷப்படுறது. எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சு பண்றது. இதுல எனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக கிடையாது. எனக்கு இதுக்கு அர்ச்சகலர்கள் பிடிக்கும், சீரா பிடிக்கும், இது பிடிக்கும்ன்றதுக்கோசரம் பண்ணணும்னு இல்லை. எதெல்லாம் வசதி எதெல்லாம் உயர்ந்ததுன்னு நாம நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சு அதுல ஒரு சந்தோஷப்படுறது. அது சாஸ்திரியமான வஸ்துவா இருக்கணும். தாசேனாத்ம நிவேதனம், எப்பவும் சேஷத்துவ பாவம், நாம எம்பெருமானுக்கு தாதர்கள் என்கிற எண்ணத்தோட இருக்கணும். ஆத்ம நிவேதனம் மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் சுகைம் கரியோபகரணம் வரத ஸ்வீகருஸ்வயம். என்னையே உம்மிடத்துல சமர்ப்பிச்சுக்கிறேன். என்னீதாக சொல்லப்படுகிற சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்துல சமர்ப்பிச்சுக்கிறேன். இது எல்லாம் உம்முடைய கைங்கரியத்துக்கு தகுந்ததாக ஸ்வீகரிச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி நம்மள சமர்ப்பிக்கணும். மஜ்ஜன்ம கர்ம கதனம் மம பர்வானுமோதனம். எம்பெருமானுடைய அவதார விசேஷங்களை விசேஷமா சொல்றது, எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிறது. மம பர்வானுமோதனம், மம பர்வானுமோதனம். மம பர்வான்னு சொல்லச்சு ஸ்ரீ ஜெயந்தி, ரிதும ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி, இப்படி எம்பெருமானுடைய அவதார தினங்களை விசேஷமாக கொண்டாடுறது. ஐயோ பாவம் ராமர் ஸ்ரீ ஜெயந்திக்கு கண்ணனுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பட்சணம் ராத்திரி மொத்தம் காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் உட்காந்து பட்டணம் பண்ணிட்டு உட்காந்து இருப்பார். ராமருக்கும் ரிதுமனுக்கும் ஒண்ணுமில்ல, ஒரு வடபருப்பும் பானகமும் பண்ணி வச்சுட்டு அது வெயில் காலம்ன்றதுனாலயோ என்னவோ பண்ணி வச்சுட்டு அவ்வளவுதான்டான்னு நம்மள மாதிரி நாம உபவாசம் இருக்க மாதிரி பெருமாளையும் உபவாசம் இருக்க பண்ணிவிடுவார். அப்படி இல்லாத எல்லா ஜெயந்திக்கும் பெருமாளுக்கு நிறைய உபகாரங்கள், நிறைய பட்சங்கள்லாம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கக்கூடிய சாஸ்திரியமான வஸ்துக்கள் எல்லாம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி விசேஷமா கொண்டாடணும். மஜ்ஜன்ம கர்ம கதனம் மம பர்வானுமோதனம் கீத தாண்டவ கோஷ்டீபிஹ மத்ருஹோத்சவம் யாத்ரா பலி விதானஞ்ச சர்வவார்ஷிக பர்வசு. பெருமாளுக்கு ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோட ஒரு ஆலய நிர்மாணம் பண்றது, நம்மளால தனியா பண்ண முடியலன்னா பலரோட சேர்ந்து ஆலய நிர்மாணம் பண்றது, இல்ல ஆலய நிர்மாணம் ஏற்கனவே எழுந்ததுல இருக்கிற எம்பெருமானுக்கு நிறைய வாத்தியங்கள், கோஷ்டி, இவைகள் எல்லாத்தோடையும் உற்சவங்கள், விசேஷமான உற்சவங்கள், உபச்சார உற்சவம், வசந்த உற்சவம், கோடோத்சவம், இப்படிப்பட்ட உற்சவங்கள்லாம் விசேஷமா பண்ணி வைக்கிறது. யாத்ரா பலி விதானஞ்ச சர்வ வார்ஷிக பர்வசம், எல்லாம் பலி விதானம் சர்வ வார்ஷிக பர்வசு. இந்த சாதுர்மாசியம் ஏகாதசி, இந்த சாதுர்மாசியம்னு சொல்லச்சே இது 4 மாசம் சொல்றது. இந்த ஆண் மாசத்துல ஒரு ஆஷாட மாசம் பௌர்ணமில இருந்து ஆரம்பிச்சு 4 மாச காலம். இப்ப அது பட்சாவை மாசாகங்கிற முறையில ஒரு பட்சமே ஒரு மாசம்ன்றத வச்சுட்டு 2 மாசம் சாதுர்மாச காலம்ன்றது அனுஷ்டானம் பண்றாரு சன்னியாசிகள்லாம். இது சன்னியாசிகளுக்கு மாத்திரம் ஏற்பட்டதில்லை, கிரகஸ்தாளுக்கு கூட ஏற்பட்டது. இந்த சாதுர்மாச காலத்துல நாமளும் நியமங்களோட இருக்கணும். இந்த காலத்துல தானம் எல்லாம் பண்ணவனா ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த காலத்துல அதிர்ச்சி சத்காரம் பண்ணவனா ரொம்ப விசேஷம். ஆஹிதாக்னிகளுக்கு சத்காரம் பண்ணவனா விசேஷம். பிரம்மவித்துக்களுக்கு அவளுக்கு சத்காரம் பண்ணவனா விசேஷம். இதெல்லாம் சாதுர்மாசத்துல சொல்லிருக்கு. அதே மாதிரி ஏகாதசி உபவாசம் சாதுர்மாசங்கள்ல பண்றது, இது எல்லாத்தையும் நாம பண்ணிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பண்ணும். தீட்சா மதீய விரத தாரணம், வைதிகி தீட்சா அப்படின்னா இந்த சமாசிரயணம் பண்ணிக்கிறது, இதுதான் தீட்சன்றது. இப்படி சமாசிரயணம் பண்ணிட்டு வைஷ்ணவனாக இருந்துட்டு பெருமாளை இருக்கிறது. மமாச்சா ஸ்தாபனை ஸ்ரத்தா ஸ்வத சம்மத்யோத்யமஹாம், பெருமாளுக்காக ஒரு உத்தியானம் நிர்மாணம் பண்றது, அந்த பெருமாளுக்காக பழங்கள்லாம் இது பண்றதுக்காக ஒரு தோட்டத்தை பண்றது, இதெல்லாம் தானே பண்ணாலும் சொல்றது, தான் பண்ணாட்டா தன்னால முடிஞ்சதையும் மீதி பேரை சேர்த்துண்டாவ பண்ணணும்னா
இப்படி எல்லாத்தையும் பன்னெண்டவாக இருந்துட்டு அமானித்வமதம் பித்வம் கிருதஸ்யா பரிகீர்த்தனம் நாம் பண்றோன்ற ஒரு தம்பத்துக்காகவோ கர்வமோ இல்லாமல் நாமளே பகவத் விஷயத்துல எதனா ஒரு காரியம் பண்ணா கூட கிருதஸ்ய அபரிகீர்த்தனம் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு போகாத இருந்திருக்கு. அபிதீபாவலோகம் மே நோபயுஜ்யான் நிவேதிதம். அதே மாதிரி பெருமாளுக்கு ஒரு தீபத்தை ஏத்துறது, அதே மாதிரி பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதும் கூட நல்ல வஸ்துவா, ஒரு அதிர்ச்சி வந்தாக்கா எப்படி நல்ல வஸ்துவா நிவேதனம் பண்றோமோ அந்த மாதிரி நிவேதனம் பண்றது. லோகே யச்சாதி பிரியமாத்மனஹ தத்தின்னிவேதயேன் மஹ்யம் ததா நக்த்யஹ ததா அனந்த்யாய கல்பதே. எத்ததிஷ்டம் லோகத்துல எதெல்லாம் ரொம்ப நல்ல வஸ்துன்னு தோன்றதோ அந்த வஸ்துக்கெல்லாம் கொண்டு வந்து பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும். எதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமா இருந்துருக்கோம், எனக்கு பாவனுக்கா தான் இஷ்டம், நிச்சயம் பாவனுக்காவே பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றத அப்படி இஷ்டம் இல்லை. எது ரொம்ப, அதாவது இது லோக கர்ஹிதமாகவும் இருக்கக்கூடாது, லோகத்தால் பழிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது, அது உயர்ந்ததாகவும் இருக்கணும். நல்ல மனசோட நம்ம காரியத்தை பண்ணணும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ற விஷயங்கள்ல. இப்படி நடந்து இப்படி கணக்கு ஒரு பக்தியோட பெருமாண்டத்துல பக்தியோட நடந்தாக்க ததானந்தியாய கல்பதே, ஆனந்தியாய கல்பதே, ஒரு மிக உத்தமமான ஒரு ஸ்தானத்தை அடைவதற்கு இது இந்த மாதிரி பக்தின்றது காரணமாக இருக்கிறதுன்னு பக்தி விஷயத்த சொல்லிட்ட. இந்த பெருமாளை தியானம் பண்றதுக்கு எப்படி எப்படி எல்லாம் தியானம் பண்ணணும்ன்றத சொல்ற. சூரியோக்னிர் பிரம்மண காவஹ வைஷ்ணவஹ கம் மருஜலம் பூஹும் ஆத்மா சர்வபூதானி பத்ர பூஜா பதானி மே. சூரியனை வழிபடுதல், சூரியனை வழிபடுதல், அக்னியை வழிபடுதல், பிராமணனை, இது பசுமாடு, அப்புறம் வைஷ்ணவன், ஆகாசம், காத்து, ஜலம், பூமி, ஆத்மா, சர்வபூதானி, எல்லா ஜந்துக்கள், பத்ர பூஜா பதானி, இவை எல்லாமே மே பூஜா பதானி, இவைகளை வணங்குவது எம்பெருமான வணங்குவதற்கு சமானமாக இருக்கு. சூரியனை வணங்கச்ச எப்படி வணங்குவோம்? ஆசத்தேன ரஜத வர்த்தமானோன்னு விஷயன் நம்ம மத்தியன்னு மந்திரங்களை சொல்லி சூரியனை வணங்கணும். அந்த சூரியனுக்கும் அந்தராத்மாவாக சூரிய மண்டல அந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமான நாம வணங்குவதாக அர்த்தம். அதே மாதிரி வித்யாத்ரையா ஹவிஷா அக்னோ, அக்னியில வரச்சே ஹவிஸ், ஆஜ்யம், ஹவிஸ், இது மாதிரி இதை சமர்ப்பிச்சு அக்னியில. ஆதித்யேனது விப்ராக்ரே, பிராமணனை எப்படி பூஜை பண்ணணும்னா ஆதித்யம், விசேஷமான ஆதித்யம் பண்ணி பிராமணனுக்கு பூஜை பண்ணணும். கோவுக்கு அதுக்கு புல்லு கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணி பண்றது. வைஷ்ணவே பந்து வத்கிருத்யா, ஒரு வைஷ்ணவளாக ஒருத்தர் இருந்துட்டாள்னாக்க அவள் நமக்கு பந்து, அதாவது உறவினர்கள் மாதிரி அவளை நாம நினைக்கணும். சுதிதோ தியான நிஷ்டயா வாயு முக்கியதியா, வாயுலையும் ஜலத்திலையும் எம்பெருமானையே நாம தியானம் பண்றதாக இருக்கணும். தோயே திரவியே தோய புரஸ்கிருதி, இதுன்னா இப்ப கங்கை தீர்த்த ஸ்வரூபியா பெருமாள் இருக்கு. சமுத்திராய் வயுனாய் சிந்து நாம் பதையே நமஹா அப்படின்னா அந்த சமுத்திரத்தை பார்த்து விழுந்து சேவிக்கணும். இப்படி எல்லாம் சொல்லிருக்கு. ஆகையால் சண்டிலே மந்திர சண்டில பூமியில வரைச்சே மந்திரத்தை சொல்லி அது கொண்டு பண்ணணும். இப்படி ஆத்மாவில வரைச்சே சர்வபூதேஷு சமமாக இருக்கக்கூடியதாக ஆத்மாவிடத்துல பண்ணணும். இப்படி எல்லாமே எம்பெருமானுடைய ரூபமாக இருந்திருக்கின்றதாக நினைச்சு நாம பக்தி பண்ணணும். இப்படி யார் பக்தி பண்றாளோ அவள்லாம் என்ன சீக்கிரமாக வந்து அடைவார்கள் என்று பெருமாள் உத்தவருக்கு உபதேசம் பண்ணிட்டு, இது எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லிட்டேன். ஆனா இதை அனுஷ்டிக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது அப்புறம்தான் தெரியும். நான் இன்னொரு ஒரு ரகசியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன், அதை நீ மறுபடியும் கேளு. நீ எனக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்கு அப்படின்னால உனக்கு ரகசியத்தை சொல்ல போறேன்னு அடுத்த ஒரு ரகசியத்தை அடுத்த அத்தியாயத்துல சொல்ல போறேன். அந்த ரகசியத்தை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
இங்க சொன்ன 30 சாதுக்களுக்கு உண்டான குணங்கள்ல 30 குணங்கள்ல எதனா ஒண்ணு ரெண்டானா நம்மள இருக்காங்க. அதே மாதிரி பக்தி பண்ற விஷயத்திலையும் எத்தனையோ 8 ஸ்லோகத்துல பக்தியை பத்தி சொல்லியிருக்கேன். எதனா ஒரு பிரகாரமா நாம எதனா ஒரு விதமாவது நாம பக்தி பண்ணாம அப்படிப்பட்ட ஒரு பக்தியை அந்த எம்பெருமான் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அவர் சொன்ன சாதுக்களுடைய இருக்க குணங்களும் நமக்கு இருக்கும்படியாக அந்த எம்பெருமான் தான் அனுகிரகம் பண்ணணும்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.